பாய்ஸ் கொரியாலேருந்து நான் உங்கள் பூசன் பாய். ஃப்ளாஷ் நியூஸ் என்னென்னா, கொரியாவில் கரண்ட்டாக என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ஒருத்தனை காட்டுறாங்களே அங்கே இருக்கான்ல, அவன் வந்துட்டு ட்ரக்கிங் தனியாக போன பொண்ணை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஒன்றும் முடியலன்னு அந்த பொண்ணு மலையிலேருந்து தள்ளி கொண்டுட்டான். இப்போ இதுதான் கரண்ட் நியூஸாக போயிட்டுருக்குது. இது வந்து புதுசு கிடையாது. இவன் 6 மாதம் முன்னாடி தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனால் சேம் கேஸு செக்ஷுவலி அப்யூஸ், யாரோ ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணி ஜெயிலில் இருந்துட்டு தான் வெளில வந்திருக்கான். இப்போ ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்திருக்கான்ல, அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டிவைஸ் அவன் காலில் மேண்டேட்டாக செட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அந்த பேட்ரி எல்லாம் வந்து அவன் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் பேட்ரி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே வந்து போலீஸ் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா திடீர்னு அவனை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அதை வச்சு தான் ட்ராக் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டான்னு வச்சுங்களேன், அவன் வந்து நார்மல் பர்சன் மாதிரி தான் இருப்பான். ஏன்னா ஃபுல்லும் கவரில் தானே இருப்பானே. பாருங்களேன், மேலே அந்த பேண்ட் இருக்குல்ல, பேண்ட்டை வச்சு ஃபுல்லும் கவர் ஆச்சுன்னு வச்சுங்க, ஒன்றுமே தெரியாது. அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது. ஸோ கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல் ஹூ ஆர் லிவிங் இன் கொரியா.